ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வாசன்ஸ் கிச்சன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான மட்டன் வறுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சுவையான மட்டன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்ற இன்றைய பதிவில் பார்க்கலாம். மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு மட்டனை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணி வச்ச மட்டனை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். மட்டனை குக்கரில் சேர்த்துட்டு இப்போ மசாலா ஐட்டங்கள் சேர்த்துடலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா மட்டன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விடணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா மட்டன் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி கலந்து விட்டுட்டு அடுத்ததான் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையானதெல்லாம் சேர்த்தாச்சு. மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். முதல்ல கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மட்டனை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டு மட்டனை இப்போ நம்ம வேக வைக்கணும். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். குக்கரில் 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் மூடியை திறக்கலாம். பாருங்கள், மட்டன் சூப்பராக வெந்திருக்கு. ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பண்ண போகிறது மட்டன் வறுவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 4 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக கலந்து விடணும். நல்லா ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மட்டன் பீசஸ், அந்த மட்டனை மட்டும் தண்ணியை வடிகட்டிட்டு மட்டன் மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது. அதை நம்ம அடுத்து கடைசியாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்ச மட்டன் எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த தண்ணி மட்டும் இருக்குது, இதை கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கலாம். மட்டனை லைட்டாக கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு நல்லா ட்ரையாக வறுவல் வரும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடணும். இந்த சமயத்தில் மீதம் இருக்கிற அந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விடணும். நம்ம சேர்த்துருக்கிற இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஒரு செமி கிரேவி பதத்துக்கு வரணும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி ஓரளவு வற்றி இருக்குது. கரண்டியை வச்சு லைட்டாக கலந்து விடணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தண்ணி நல்லா வற்றி வரும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் ஓரளவு வற்றிடுச்சு. கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான மட்டன் வறுவல் இப்போது சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. நல்ல சூடான சாதத்து கூட கொஞ்சம் ரசம் விட்டு இந்த மாதிரி மட்டன் வறுவல் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த முறை மட்டன் எடுத்தால் நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி மட்டன் வறுவல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.